நான் நம்புகின்ற சிவபெருமான் என்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. என்னை என்ன காரணத்திற்காக இந்த பிரபஞ்சத்தில் உள்ளே இருக்கின்ற இந்த பூமியில் படைத்தாரோ அந்த விஷயத்தை நான் அறிந்து கொண்டு அதற்காக செயல்படும் போது பல்வேறு நபர்கள் பலவாறாக பேசத்தான் செய்வார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை எது என்பதை நான் அறிந்து விட்டேன் என்றால் அதை அடைய முற்பட வேண்டுமே தவிர பிறர் இன்னர் பேசுகிறார்கள் என்பதற்கெல்லாம் செவிமடுத்தால் நான் வந்த காரியம் இந்த பூமியில் நிறைவேறாது. பின்னர் இதற்காக மீண்டும் ஒரு முறை பிறப்பெடுக்க வேண்டும். அது தேவையில்லாத விஷயம். சிவபெருமான் என் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக என்னை ஒரு பொம்மையாக செய்து இந்த பூ உலகிலே அந்த இடத்துல பிறக்க செய்து இந்த பணியை முடித்து விட்டு வா அப்படின்னு நமக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் அவருக்கும் நமக்கும் இருக்கின்ற பிணைப்பை யாராலும் பிரிக்க முடியாது. யார் எது சொன்னாலும் பிரிக்க முடியாது. காரணம், ஆதி வித்து கொடுத்த கடமையை நான் செய்ய வந்திருக்கின்றேனே தவிர பிறர் சொல்வதை கேட்பதற்காகவோ அதனால் என் மனம் சஞ்சலம் கொள்வதற்காகவோ அதிலிருந்து பின்வாங்குவதற்காகவோ நான் இங்கு பிறக்கவில்லை என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமான வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறீர்களா? வேலை என்றால் அந்த வேலை இந்த வேலையெல்லாம் பிற உயிர்களின் மீது அன்பு செலுத்த வேண்டும், உன்னை நீ உணர்ந்து கொள் என்ற வேலையை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்னும் பொழுது பிறர் சொல்வதை கேட்டால் சுக போகங்களின் மீது ஆசை வருமே தவிர உள்ளிருக்கின்ற இறைவனின் மீது ஆசை வராது. அவரை பற்றி யோசிக்க தோணாது, அவரை பற்றி சிந்திக்க இடமே கிடைக்காது. பிறர் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தால், பிறர் ஏளன பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருந்தால் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு என்னை எம்பெருமான் ஈசன் எதற்காக படைத்தான் என்பதை அறிந்து கொள்ள முற்படுகின்றேன். அறிந்து கொண்ட பின்னர் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட பின்னர் அதை நோக்கி நான் பயணம் செய்ய கடமைப்பட்டுள்ளேன் என்பதை உள்வாங்கிக் கொண்டால் அவர் மீது அதீதமான ஒரு அன்பு பிறக்கும். அந்த அன்பை அடிப்படையாக கொண்டு சக உயிரினங்களையும் சிவமாக அல்லது சிவனாக பார்க்கின்ற அந்த தன்மை பிறிதொருவருக்கு வருவதில்லை. சிவபெருமானை சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே அந்த தன்மையானது உண்டாகின்றது. சக ஜீவராசிகளை நேசிக்கின்ற அந்த தன்மை. உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமை எது என்பதை உணர்ந்து கொள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமையானது இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ள இறைவன் பல்வேறு விதங்களில் அவர்களுக்கு காட்டுகின்றார். ஆனால் பணம் வந்துவிட்டால் அது மட்டும்தான் வாழ்க்கை என்று சில பேர் அதிலே மாறிவிடுகிறார்கள். போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி சுத்தமாக தடமாறி போனவர்கள் ஏராளம். அல்லது ஆட்சி அதிகார போதையில் சிக்கி சின்ன பின்னமானவர்கள் ஏராளம். இந்த பூமியில் எதற்கு வந்து பிறந்தோம் என்று தெரியாமலேயே பல்லாயிரம் கோடி ஜீவராசிகள், பல்லாயிரம் கோடி மக்கள், அதாவது மனிதர்கள் பிறந்து வாழ்ந்து இறந்திருக்கிறார்கள். ஒரு சுவடுமே இல்லாமல் மறைந்திருக்கிறார்கள். நாளை நமக்கும் அதே கதைதான். தலையில் கணத்தை வைத்துக் கொண்டு இறைவனை உணர முடியாது. மனதில் கர்வத்தை வைத்துக் கொண்டு இறைவனை உணர முடியாது. அகங்காரம், கோபம், காமம், குரோதம் இதெல்லாம் உன் மனதில் அழுக்காக படிந்திருக்கும் போது இறைவனை உணர முடியாது. உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கடமை உனக்கு இருக்கிறது என்றால் இதையெல்லாம் தவிர்த்து நான் அகண்ட பார்வை பார்க்க வேண்டும். இது அனைத்தையும் தாண்டி எங்கு இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது இறைவன் அதற்கான வழியை காட்டுகிறார். மாறாக இந்த அறிவியல் மேம்பட்டு விட்டது என்ற ஒரு காரணத்திற்காக அதிலேயே லயத்து போவதும் அல்லது பல்வேறு விதங்களில் நமது மனதை அலைப்பாய விடுவதும், கேளிக்கைகளில் பங்கேற்பதும், அதன் மூலமாக உண்டாகின்ற மகிழ்ச்சியை உண்மை என நம்பிக்கொள்வதும், போகங்களே வடிவாக மாறுவதும், இது எல்லாம் இறைவனை அடைவதற்கு எந்த வகையிலும் உதவாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எதன் மூலமாக இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும்? உன்னை நீ நம்ப வேண்டும். உன்னால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் என்று உன்னை நீ நம்ப வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை எது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீ நம்ப வேண்டும். உன்னை நீ நம்பினால் தவிர வேறொரு வழியும் இல்லை இறைவனை உணர்வதற்கு.
அமைதியான இடம், அமைதியான சூழலில் தனித்தமர்ந்து ஒரு 5 அல்லது 10 நிமிடம் என்னுள் என்ன பேசுகிறது, என்னுள்ளிருந்து என்ன பேச்சு எழுகிறது என்பதை நான் கவனிக்கின்றேன் என்றால் அதன் மூலமாக ஒரு ஆரம்ப புள்ளி ஆரம்பமாகும். அது நின்று நீ பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் உனக்கான வழி என்பதை நீ சூட்சமமாக அறிந்து கொள்ள வேண்டும்.